புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. இது பிராணாயாமம் பற்றிய திருமூலரின் திருமந்திர பாடல். பிராணாயாமம் தொடர்ச்சியா செய்யறவங்களுக்கு அவங்களுடைய சோம்பல் அவங்கள விட்டு போயிடும். சுறுசுறுப்பு அவங்க கிட்ட எப்பவும் இருக்கும். மனதில் மகிழ்ச்சி, கல் உண்டால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை போன்ற மகிழ்ச்சி எப்பவும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லுது. சிறப்பு மிக்க இந்த பிராணாயாமத்துல நிறைய வகைகள் இருக்கு. அதுல அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த கபாலபதி அப்படிங்கிற பிராணாயாமம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கபாலபதி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல கபாலம்னா மண்டையோடு, பதி அப்படின்னா ஷைன், நம்மளுடைய தலைப்பகுதியை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த கபாலபதி பிராணாயாமம் நமக்கு கொடுக்குது. இந்த பிராணாயாமம் பெயருக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய மூளையின் முன்பகுதி ஃப்ராண்டல் லோபை நல்லா கிளென்ஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய நாசல் பேசேஜ், மூக்குல இருந்து ஆரம்பிச்சு அந்த சுவாச குழாய் லங்ஸ் வரைக்கும் போகுது. இந்த முழு பகுதியையும் அது சுத்தம் பண்ணுது. அப்ப நம்மளுடைய சுவாச மண்டலம் முழுவதுமே சுத்தமாகுது. அப்போ சுவாச மண்டலம் சுத்தமாகும் போது நம்மளுடைய பிளட் ரொம்ப பியூரா இருக்கு. இது ஒரு விகரஸ் பிராணாயாமம், நல்ல வேகமா செய்யக்கூடியது. நம்ம உடம்புல ஒரு சுத்த உஷ்ணத்தை உருவாக்குது. இது மட்டும் இல்லாம வேகமா செய்யும் போது நம் உடல் திசுக்கள்ல, குறிப்பா மூளை பகுதியிலையும் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்திலையும் இருக்கக்கூடிய திசுக்கள், செல்கள்ல இருக்கக்கூடிய வேஸ்டையும் கார்பன் டை ஆக்சைடையும் ஈஸியா வெளியேற்றிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய திசுக்கள் ஆக்சிஜனை நிறைய அது உட்கிரகிக்குது. அப்ப பிராணசக்தி ஆகிய இந்த ஆக்சிஜன் செல்கள்ல நிறைய கிரகிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடலினுடைய பிளட் பியூரிஃபிகேஷன், ஹெல்த்து எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த பிராணாயாமம் மூச்சை நிறைய உள்ளெழுத்து உள்ள போன மூச்சை உள்ளேயே வச்சுட்டு சிம்பிளா ஸ்ட்ரோக்கை மூக்குக்கும் நெற்றிக்குமா நெற்றியை சுருக்கி நாம இந்த பயிற்சியை செய்யறோம். அதனால உள்ள போன அந்த சுவாச காற்று உள்ளேயே கும்பகமா இருக்கு, அதாவது பிரீத் ஹோல்டா இருக்கு. அப்ப நமக்கு ஒரு பிரீத் ஹோல்டும் இதுல கிடைக்குது. இது மட்டும் இல்லாம 1 நிமிட கபாலபதி பயிற்சி 20 நிமிடம் நம்ம தியானம் செஞ்சா நமக்கு எப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ, ஒரு திருப்தி, தியானத்தின் மூலம் நம்ம என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 1 நிமிட கபாலபதி பயிற்சியில நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம கபாலபதிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. என்னன்னா சத்கிரியாஸ்ல முதலில் வரக்கூடியது கபாலபதி. அந்த சத்கிரியாஸ்ல கபாலபதி, திராட்டகா, நேத்தி, தௌத்தி, நௌலி, பஸ்தின்னு 6 பயிற்சிகள் வரும். அதுல தலையாய பயிற்சி, முதல் பயிற்சி கபாலபதி. பிராணாயாமத்திலையும் கபாலபதி வருது, சத்கிரியாஸ்லையும் இந்த கபாலபதி வருது. அப்ப அதுல இருந்தே நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை உணர முடியும். ஏன்னா மூளைப்பகுதி சுறுசுறுப்பாகவும் இம்பியூர் இல்லாம பியூர் பிளட்டும் ஹெல்த்தோடவும் இருந்தா மட்டும்தான் மனிதன் நல்லா இருக்க முடியும். அதுக்கான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த கபாலபதி பயிற்சி தான். இந்த கபாலபதி பயிற்சியை சின்ன குழந்தைகள், 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இதை செய்ய வேண்டாம். மற்றவங்க செய்யும் போது ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல தான் இந்த பயிற்சியை செய்யணும். நடுவுல செய்யற மாதிரி ஒரு சூழல் இருந்தா சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆயிருக்கணும், அல்லது அப்பவும் நம்ம வயிறு எம்டியா இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல நீங்க செஞ்சுக்கலாம். நம்மளுடைய மூளை பகுதியை சுத்தம் பண்ணி, சுவாச மண்டலத்தை சேர் பண்ணி, ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி, உடம்புக்கு ஆற்றலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இந்த கபாலபதி பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நல்லா நிமிர்ந்து சுகாசனத்திலேயே உட்கார்ந்துக்கலாம். 2 கைகள்லையும் சின் முத்திரை எடுத்து தொடை மேல வச்சுட்டு கண்களை மூடி மூச்சை நிறைய உள்ள இழுத்து அதை உள்ளேயே வச்சுட்டு மேல ஒரு போலியான சுவாசம் தான் நம்ம பண்ண போறோம். மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளிவிடுறதுல மட்டும்தான் நம்ம கவனத்தை வச்சுக்கிறோம். உள்ள போன மூச்சு நமக்குள்ளேயே இருக்கு. நெற்றியை சுருக்கி வேகமா ஒரு ரிதத்தோட வெளியில விடுறோம். அப்படி விடும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சமா மூச்சுக்காற்று நெற்றி வரைக்கும் போயிட்டு மூக்கு வழியா வேகமா வரும்.
இவ்வளோதான் பயிற்சி. இந்த பிராணாயாமா செய்யும்போது நம்முடைய வயிற்றிலிருந்து ஒரு ப்ரெஷர் உருவாகி அது நமக்கு மேல் நோக்கி இந்த ஷ்ரிங்கை கொடுக்கறதுக்கு உதவுது. அப்போ வயிறு மேலேயும் கீழேயும் மூவ் ஆகுறதுனால வயிற்றின் உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. அது மட்டும் இல்லாம பெல்லி இதுல நல்லா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஹீட்டும் ஃபார்ம் ஆகுது, அதே சமயம் வயிற்றினுடைய மூமெண்ட்ஸும் இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுடைய பெல்லி நல்லாவே இதுல குறையும். இப்படி அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சு மனதில் என்னைக்கும் மகிழ்ச்சியை நிலைநிறுத்திக்கங்க. எவ்வளவு நாள் செஞ்சா உங்களுக்கு இந்த பயிற்சி நல்ல பெனிஃபிட்ஸை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கபாலபதி மட்டும் இல்ல, பிராணாயாமா பற்றிய உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கீழே வர்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்.